வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. தொடர்ந்து பாத்தீங்கன்னா அரசியலை குறித்தும் மக்கள் பிரச்சனை குறித்தும் பேசிட்டு இருக்கவங்களோட வாய்கள் அடைக்கப்பட்டு இருக்க இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா நம்ம இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மக்கள் கிட்ட பேச வேண்டிய எல்லா விஷயங்களுமே பேசிட்டு இருக்கோம். அது உலக அரசியலா இருந்தாலும் சரி, உள்நாட்டு நடப்புகளா இருந்தாலும் சரி. அதனால தொடர்ந்து உங்களோட ஆதரவை இந்த காணொலியை பார்க்கறதுனால மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய உதவியா இருக்கும். இன்னைக்கு பாரியாள் கிட்ட மூன்றாவது முறையா பேச போறது இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பத்தி. ஏன்னா நிறைய வாட்டி இதை பத்தி பேசினாலும் திருப்பி இது ரீசர்ஃபேஸ் ஆயிட்டு இருக்கனால புதுசா பேச வேண்டிய விஷயங்கள்லாம் நீங்க கேட்டுக்கொண்டதுக்கு எனக்கு பாத்தீங்கன்னா பாரியாளர்கிட்ட கேள்வியா முன் வைக்க போறேன். வணக்கம் பாய். வணக்கம். இதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு சொல்றப்போ பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பேசுபொருளே இருக்கு. நேஷனல் மீடியா, அதுக்கப்புறம் ட்விட்டர் தளத்துல, நம்ம தமிழ் யூடியூப் கம்யூனிட்டி மட்டும் இல்லாம யூஎஸ்ல இப்போ நீங்க ஒரு பேசுபொருளா இருக்கக்கூடிய இந்த நியூஸ் மேட்டரே பாத்தீங்கன்னா இதுதான் இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? எப்படி பாக்குறதுன்னு விட நிறைய பேர் எனக்கு அப்பாலஜிஸ் லெட்டர்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க. நீங்க சொன்னதான் நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு நாள் திட்டிட்டு இருந்தேன்லாம் நிறைய போஸ்ட் கமெண்ட்ஸ்ல பார்த்தேன். ஸோ பேசிக்காக நம்ம என்னென்ன சொன்னோம், அது எந்த அளவுக்கு உலகத்தில் நடக்கிறது, என்ன அளவுக்கு நம்ம உண்மையை தான் சொல்லிட்டு இருந்தோங்கிறது இன்னும் கொஞ்சம் பேருக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு புரிதலை இப்போ ஏற்படுத்தி கொண்டிருப்பது. இப்போ எப்ஸ்டீன் ஐலாண்டை நம்ம நிறையா பேசியிருக்கிறோம். திரும்ப திரும்ப சொல்லணும்னா வேறு ஒன்றும் இல்லை. அவன் ஒரு பணக்காரனாக இருக்கிறான். அவன் இன்னும் கொஞ்சம் பவர் அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக அதிகாரத்தை தன் பக்கம் வைத்துக் கொள்வதற்கு விபச்சாரம் எனும் பெருங்கருவியை கையில் எடுக்கிறான். வெறும் விபச்சாரம்னா பெருசாக வேல்யூ இல்லைங்கிறதுனால குழந்தைகள் இவங்களையுமே கொண்டு அதில் பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். யங் கேர்ள்ஸ் அப்படின்னா அது லைக் 13-12 வயசு குழந்தைகளும் கூட அந்த ஐலாண்டுக்கு வர வைக்கப்பட்டு அவங்கள பாலியல் ரீதியாக பயன்படுத்தியிருக்கிறான். இவன் மட்டும் பயன்படுத்தலை. உலகத்தில் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான பிஸ்னஸ் மேனு, பீப்புள்ஸு அவங்கக்கிட்ட ஒரு சில ஆதாயங்களுக்காக அவங்கள கூத்தடிக்கிறது, கும்மால் அடிக்கிறது, பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறது, இது எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தான். நடுவில் ஒரு முறை ஒரு பெண்ணு ஒரு குழந்தை இந்த மாதிரி கூப்பிட்டு வரும்போது அவங்க அப்பா அம்மாட்ட சொல்ல அது ஒரு கேஸ் ஆகுது. அந்த கேஸுக்காக அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் அரெஸ்ட் ஆனதில் அவன் ஆக்சுவலாக அதுலேருந்து வெளியில் வந்துடுவான். ஆனால் அரெஸ்ட் அப்போ தான் அவன் ஃபஸ்ட்டு அரெஸ்ட்டு. அப்போவே அவன் மேலே சைல்டு டிராஃபிக்கிங் அண்ட் சைல்டு அப்யூஸ் கேஸ் தான் அவன் மேலே போட்டாங்க. கேஸில் போட்டு அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போனவன் திரும்ப ஏதோ ஒரு இதில் அவன் நிரபராதிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியில் வந்துடுவான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலத்துக்கு ஒரு 2-3 வருஷம் அதுக்கப்புறமா அவன் ஃபுல் ஃபங்க்ஷனில் தான் இயங்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் பெரிய அளவில் ஐயா மாற்றுறாரு. எல்லாமே அவனுக்கு எதிரான ஆதாரங்கள்லாம் வருது. இப்போ இந்த காலகட்டங்களில் இவனுக்குள்ளே நடந்த உரையாடல்கள், இமெயில் டிரான்சாக்ஷன், ஏன்னா உங்களுக்கே தெரியும்ல அந்த டைம் தான் இமெயிலெலாம் கொஞ்சம் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டைமு. ஸோ அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ், அஃபிஷியலான கான்வர்சேஷன்ஸ்லாம் இமெயில் மூலயமா தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான பேசினது, ஷேர் பண்ண வீடியோஸு, அவங்களுடைய இதில் பகிர்ந்து கொண்ட தகவல்கள், இது எல்லாமே விசாரணைக்கு உட்படுத்தப்படுது. அவனுமே நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இவன் இப்படி சொல்கிறான். கொஞ்சம் காலத்தில் அவன் மர்மமான முறையில் சிறையில் இறந்துடுறான். தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டான்ங்கிறது அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டு. அந்த நேரத்தில் காவல்துறை அதிகாரிகள்லாம் அதை பார்க்காம போயிட்டாங்க. இதில் நம்ம போன வீடியோலேயே பேசியிருப்போம். இருந்தாலும் ஒரு விஷயத்துக்காக சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அயோக்கிய பயல் தான் இந்த எப்ஸ்டீன். இவனுக்கு துணையாக அவனுடைய பொண்டாட்டி என்று சொல்ல முடியாது, ஒரு திருமணம் கடந்த இந்த திராவிடர்கள் சொல்வது போல ஒரு திருமணம் கடந்த உறவுல இருந்தாங்க. அவங்க 2 பேரும் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், என்ன வேணும் அப்படி சொல்லிக்கலாம். அவங்க 2 பேர் இருந்தாங்க. இவங்களுக்குலாம் வயசு அதிகம் தான். இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு ஒரு பெரிய ராக்கெட்டை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த குழந்தைகள் இவங்க எல்லாத்தையும் கடத்துறது, அப்புறம் பெண்கள், குழந்தைங்க மட்டும் இல்லை, குழந்தைகளும் பெண்கள், வெவ்வேறு ஊர்ல இருந்து பெண்கள், இளம் பெண்களை கூட்டு இங்கே இந்த ஐலாண்டில் வச்சு விபச்சாரம் தான் வெளிப்படையாக சொன்னான். பெரிய பெரிய பணக்காரங்களோட பழக விடுறது அவங்களுக்கு இது. அப்போ இதில் இந்த பார்ட்டியிலாம் கலந்துக்கிட்டவங்க போனவங்க இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எப்ஸ்டீன் எடுத்து ஃபைல் பண்ணி வச்சுக்கிறான். ஏன்னா நாளை பின்ன இவங்க ஏதாவது நம்ம பேச்சை கேட்கலைன்னா இவங்களை கொஞ்சம் மிரட்டுறதுக்கு ஏதாவது யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் அவன் எடுத்து வச்சிருந்திருக்கான். இப்போ இது எல்லாமே இன்வெஸ்டிகேஷனுக்கு வருது, நீதிமன்றத்துக்கு போகுது. இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவன் தான் குற்றவாளின்னு தெரிய வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவன் செத்துடுறான். இவன் செத்ததுக்கப்புறம் இவனோட அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வெளியிட சொல்லி திரும்ப அதால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த வழக்கு விசாரணையில் இருந்து கொண்டு இருக்கிற காலகட்டத்திலேயே அவங்களும் ஒரு மர்மமான முறையில் இறந்துடுறாங்க. ஸோ இதெல்லாம் நடந்தோடனே அவங்க இறந்துட்டோடனே மக்கள் போராட்டமாக அது மாறுது. மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இதை நீ வெளியிடணும்னு சொல்லி அரசாங்கத்தை சொல்கிறாங்க. அப்புறம் அரசாங்கம் அதை வெளியிடுறதுக்கு ஒத்துக்குது. அந்த அடிப்படையில் அந்த விசாரணைக்கு போனால் எல்லா ஃபைல்ஸையும் ரா டேட்டாஸை அப்படியே தூக்கி இணையதளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக போடுறாங்க. இந்த படிப்படியாக போடுறதே மக்கள் ஏற்கல. ஏன்னா இந்த படிப்படியாக போடும் பொழுதே ஒரு நிறைய நீங்க மறைச்சிட்டு போடுறீங்க, அது உண்மையா ராவா போடுறது இல்லை, நிறைய கனெக்டடா இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு விமர்சனமா போயிட்டு இருக்கு.
இப்போ வந்து திரும்ப இப்போ சமீபத்தில் ஒரு 4-5 நாள் இருக்குமா, 4-5 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து வெளியிட்டாங்க. அதில் உலக தலைவர்கள் பல பேருடைய பேர் வந்து அடிபட்டு இருந்துச்சு. யார் பேர்லாம் அடிபட்டுச்சுன்னு நம்ம சொல்லுவோம், அதையும் சொல்லுவோம். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இங்கேயே வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி, வரேன், அது ஒன்றும் கோச்சுக்குவாங்க. அப்போ இதில் என்னென்ன முக்கியமான தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க, போயிருக்காங்க. அதனால என்னென்ன விஷயங்கள் ஒவ்வொரு நாட்டிலையுமே இப்போ ஒரு சர்ச்சைக்கான விஷயமாக போய் கொண்டிருக்கிறது. அதுதான் இப்போ இருக்க லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்டு. ஸோ இப்போ இதில் என்னென்ன சர்ச்சைகள் போய்கிட்டு இருக்குங்கிறத மட்டும் கொஞ்சம் நம்ம அலசி ஆராய்வோம். அதில் முதல்ல நம்ம ஊர்ல இருந்து ஆரம்பிப்போம். நம்ம ஊர்ல வந்து ஒழுக்கத்துக்கு பேர் போன உலகம் சுற்றும் வாலிபன், நம்ம இந்தியாவின் பிரம்மச்சாரி, உலகத்துக்கே வந்து ஒரு வழிகாட்டுதல் செய்யக்கூடிய சொல்லிட்டு அப்புறம் நம்ம சொல்லும் போது கோச்சுக்குவாங்க. மோடி அவரோட பேர் வந்து அந்த நான் மோடி பத்தி சொல்லவே வரலையே, நான் வேற ஒருத்தர் பத்தி போகணும்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, ஃப்ரீயா விடுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நடிக்கிறாரு, கண்டென்ட்டே போட்டு வந்து உட்காந்துக்கிட்டு. ஸோ வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா மோடி அவருடைய பேர் வந்து இதுல பதிவாயிருக்கு. ஆனா அது என்னவா பதிவாயிருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும். என்னவா பதிவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் போய் அந்த ஐலாண்டில் கலந்துக்கிட்டாரு, அந்த ஐலாண்டில் போய் இது பண்ணாருங்கிற மாதிரிலாம் எதுவுமே பதிவாகலை. மாறாக என்ன பதிவாயிருக்குன்னா, அவர் இஸ்ரேலுக்கு போன பயணத்தை பற்றி எப்ஸ்டீன் வந்து பேசிக்கிற தகவல் தான் அதில் இருக்குது. அவன் என்ன சொல்கிறான், இஸ்ரேலுக்கு மோடி அவர்கள் போயிருந்த பொழுது அமெரிக்க பிரதமர் சொன்னது மாதிரி இவர் ஆடினாரு அப்படிங்கிற ஒரு ஆடலும் பாடலும் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருக்கான். இது லிட்டரலி நம்மளால என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, அந்த ஒரு ஏதாவது மியூசிக்கை போட்டு இப்படி ஆடிட்டாங்கன்னு நினைச்சேன். ஆக்சுவலா அது வந்து இல்லை, ஒரு மெட்டஃபோர் மாதிரி அவன் என்ன சொல்றான்னா, நம்ம சொல்லுவோம்ல இந்த மாதிரி வந்து நல்லா ஆடுறியப்பா, அவங்க சொல்ற மாதிரி ஆடுறிய, தாளம் போடுறிய அப்படின்னா ஒரு கலாய்க்கிற துணியில சொல்லுவோம்ல. அப்ப அதாவது அவங்க சொல்றத முழுமையா கேட்டுட்டு தலையாட்டிட்டு வந்தாரு அப்படிங்கிற ஒரு கான்டெக்ஸ்ட்ல அதை அவன் வந்து டான்ஸ்டு அப்படி இப்படின்னு போட்டு வச்சிருக்கான். ஸோ இதை வந்து நம்ம ஆட்கள் மனசுங்க இன்னைக்கு எல்லாருக்குமே லிட்டரலா எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, மோடியோட ஃபேஸை தூக்கி போட்டு அவருக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி, இஸ்ரேல் கை தட்டுற மாதிரி, ட்ரம்ப் வந்து கை தட்டுற மாதிரிலாம் போட்டு ஏஐல போட்டு, அது ஆக்சுவலா என்னன்னா காங்கிரஸுடைய மெயின் அஃபிஷியல் பேஜ்லயே ஏஐ வீடியோ தூக்கி போட்டாங்க. எதிர்கட்சிகள் அப்படிதான் அரசியல் பண்ணுங்கிறது நமக்கு தெரிஞ்சது தானே. பட் ஆனா அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு போன பொழுது அமெரிக்கா சொல்ற எல்லாத்துக்குமே தலையாட்டினார் அப்படிங்கிற ஒரு கான்டெக்ஸ்ட எப்ஸ்டீன் சொல்றான். நாங்க சொல்லல, எப்ஸ்டீன் அப்படி சொல்லியிருக்கான் அவனோட கான்வர்சேஷன்ல. இந்த இடத்துல வந்து மோடி அவருடைய பேரு பதிவாயிருக்கிறதுனால இந்தியாவில் ஒரு பெரும் பேச்சு பொருளாக திரும்ப வந்துருச்சு. இது ஒண்ணு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் முக்கியமான நபர்கள் நிறைய பேரோட வந்திருக்கு. அதுல இன்னொரு இந்தியரோட பேரும் அடிபட்டு இருக்கு. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாயர் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட்ல நடிகையோ என்னமோ சம்திங் போல. அவங்க இந்த காமசூத்ரா இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வந்து அந்த அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவங்களுடைய பையன் தான் வந்துட்டு மேயரா இருக்காப்புல இதுல நியூயார்க்ல. இது சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மா, அதாவது இந்த மேயராக இருக்கிற பையனுடைய அம்மா வந்து அந்த எப்ஸ்டீன் ஐலாண்டில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து இப்போ வந்திருக்குது. அவன் வந்து எப்ஸ்டீன் வந்து பதிவு பண்ணியிருக்கான். ஸோ அது வந்து எல்லா மக்களும் வெறுப்பாயிட்டாங்க. எந்த அளவுக்கு வெறுப்பாங்கனாங்கன்னா, மேயரோட வீட்டுக்கே போயிட்டு மக்கள் வந்து கல்லடி போராட்டம் பண்ணுறது, வெளியில் வாடா, உன்னை நம்பி தானே நாங்கள் வந்து பொறுப்பு கொடுத்தோம், இதுக்கு பதில் சொல்லு, இதுக்கு விளக்கம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. ஸோ ஏன்னா அசோசியேட் ஆயிருக்காங்கிற மாதிரி அது வந்து பார்க்கப்படுகிறது. ஓகே. ஸோ இது மாதிரி அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்னும் பல பேருடைய பேர்கள்லாம் ஒவ்வொன்றும் போகும்போது அதுக்கான எதிர்வினைகளை வந்து அவங்க போய் இது பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரம்ப்புக்கு இதில் வந்து பெரிய அளவு டேமேஜ். ஏன்னா ட்ரம்ப்புடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பல பக்கங்களில் ட்ரம்ப்போட பேர் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் மேலே வச்சிருக்க இப்போ வந்திருக்கக்கூடிய அலிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தான சில அலிகேஷன்ஸ் அதில் இருக்குது. அதாவது என்னென்னா, இந்த மாடல்ஸோடலாம் அவர் உட்காந்து பேசியிருக்காரு, பண்ணியிருக்காரு, இந்த மாடல் அவங்களோட பேசினாங்க, பண்ணாங்க, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்துட்டு அந்த ஃபைல்ஸில் வந்து வருது. ஸோ ட்ரம்ப்போடைய நம்பகத்தன்மை என்பது பெரிய அளவில் கேள்விக்குறியாயிருக்கு, அடிபட்டு இருக்குது. ஸோ இப்போ இதில் இன்னொரு பார்வையும் இருக்குது இந்த உலக அரசியலை பார்க்குறவங்களுக்கு. என்னென்னா, இப்போ ட்ரம்ப் வந்து இப்போ சமீபத்தில் டாரிஃப்லாம் இது பண்ணியிருக்காங்க. இல்லை அது ஒன்று, ஈரான் மேல போர் தொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து போர் தொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டு. அதாவது வந்து ஈரான்ல வந்து இது வந்துச்சு பாத்தீங்களா, கலவரம் வந்துச்சு பாத்தீங்களா.
உள்நாட்டு கலவரம் வந்துட்டு இருக்குன்னா அதை காரணம் காட்டி அமெரிக்கா வந்து போர் தொடுக்கும், அது வந்து இஸ்ரேல் வந்து போர் தூக்கணும் அப்படின்னு காமினியை வந்து கொல்ல போறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கான்செப்ட் வந்துச்சு. இன்ஃபேக்ட் சில பொய் செய்திகள்லாம் உலக அளவில் என்ன வந்துச்சுன்னா, காமினி வந்து தாக்குதலில் வந்து இறந்துட்டாரு, அவர் போனமாயிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. நீங்க பார்த்துருப்பீங்க, நம்ம ஊடகங்களே வந்துச்சு, இந்தியன் மீடியாலே வந்துட்டு வந்து விமான குண்டு தாக்குதலில் வந்துட்டு அவர் இறந்துட்டாரு அப்படின்லாம், தரவில்லாத ஈரான் என்ன ஆக போகுது அப்படிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா வந்து அமெரிக்கா வந்து அந்த இடத்துல வந்து போரை வந்து தொடங்கணும்னு எதிர்பார்த்து சிலர் அவருக்கு அழுத்தம் கொடுத்ததாகவும் ட்ரம்ப் வந்து அந்த இடத்துல அதை எதுவும் செய்யாம விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுனாலையும் ட்ரம்ப் நம்ம பேச்சை கேட்க வைக்கணுங்கிறதுக்காக இப்போ இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல அவரோட பேர் இருக்கிற பக்கங்கள் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையும் இருக்கு. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம சொல்றது தான் ஒரு குரூப்பு, அந்த குரூப் வந்து அநியாயம் பண்ணிக்கிட்டு, அக்ரமம் பண்ணிக்கிட்டு, அராஜகம் பண்ணிக்கிட்டு இந்த உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கு. அவங்க ரொம்ப தவறான ஒரு வழிபாட்டு முறையை கொண்டவர்கள். இப்போ இந்த இடத்துல நம்ம சொல்லும்போது நிறைய பேர் என்ன தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னா, பாரி வந்து சாத்தான வழிபட்டா என்ன சக்தி வந்துருமா, இதெல்லாம் மூட நம்பிக்கை இல்லையா, இதெல்லாம் என்ன அவர் நம்புறாருன்னு நம்ம சாத்தானை அவங்க வழிபடுறாங்க, அதனால நம்ம அப்படி சொல்லலை. நீங்கள் இவங்களுக்கு நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. சாத்தானை வழிபடுவதால் இவர்களுக்கு ஏதோ சக்தி வர மாதிரியும், இவங்க வந்து அப்படியே வந்து ரத்தத்தை குடிக்கிறதுனால இவங்க நல்லா வாழ்ற மாதிரி, இதை நாங்கள் பேசலை. இந்த பிலீஃப்ல இருக்கிறவன் இந்த உலகத்துல மேல இருக்கிறான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நமக்கு ஒரு பிலீஃப் இருக்கும், இப்போ நம்ம வந்து கெடா வெட்டி சாமி கும்பிட்றோம், இது ஒரு நம்மளுக்கான ஒரு நம்பிக்கை. அதே போல வந்து இப்போ கிறிஸ்தவர்கள் வந்து பாருங்கன்னா சில சர்ச்சில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அல்லேலூயா அப்படின்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் தப்பி எந்திரிச்சிட்டு வருவாரு, இப்படி தொடுவாரு, ரப்பா அப்படிம்பாங்க. இதை நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு லைட்டா சிரிப்பு வரும். ஆனா அங்க அதை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கவங்க என்ன பண்றாங்க, அவங்க அதை நம்புறாங்க, ஆக்சுவலா ஏதோ ஒரு விதத்துல அதை நம்புறாங்க, அதை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த இதை வந்து நம்ம நம்புறோம் நம்பலைங்கிறது ரெண்டாவது, ஆனா அதை நம்புறவங்க ஒரு குரூப்பா பண்றாங்கல்ல, இதே மாதிரி இந்த பவர்ல இருக்கிற குரூப் எல்லாமே சாத்தானை வழிபடுவதாக அவர்களுடைய நம்பிக்கை. இதுக்காக சாத்தான் வந்து உட்காந்து இவங்களுக்கு அருள் பாவிச்சுட்டு இருக்குன்னு நம்ம சொல்லல, சாத்தானே இவங்க கும்பிடுறாங்க. அப்ப அதுக்கு எப்படி அதை கும்பிடணும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கும் சில முறைகள், ரிச்சுவல்ஸ் இருக்கு. அதுல வந்து குழந்தை பலி என்பது மிக மிக முக்கியமான ஒரு ரிச்சுவலா இருக்கு. அதை வந்து அவங்க இனாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சில இடங்கள்ல வந்து மறைமுகமா அந்த குழந்தை பலி கொடுப்பது போல ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இவங்க பண்ணி சில ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்றதை பார்த்துருப்பீங்க. சில இடங்கள்ல அது உண்மையாவே நடக்குது அப்படிங்கிறது தான் இப்ப சொல்ல வருது. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கருவை உருவாக்கி அந்த ஃபீட்டஸ், இப்போ ஆக்சுவலாக இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல அது மாதிரியான தகவல்லாம் இப்போ வந்திருக்கு. என்னன்னா, இந்த ஃபீட்டஸ் இருக்குல்ல, குழந்தை வந்து கர்ப்பமான இந்த ஃபீட்டஸை மட்டும் எடுத்து அந்த ஃபீட்டஸை வந்து பலி கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள்லாம் இவங்க பண்றானுங்க. இதெல்லாம் வந்து இப்போ அரசியல் புரசலாக வருது. இது எப்படி சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல வந்து நிறைய சீக்ரெட் கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்வீட் கேர்ள் அப்படின்னா, அந்த இடத்துல ஸ்வீட் கேர்ள் அப்படின்னா அதுக்கு ஒரு மீனிங். பீஸா அப்படின்னா, இப்போ எப்ஸ்டீனு எவ்வளோ பெரிய பணக்காரன், ஐ காட் த பீஸா டெலிவரி, அதை ஏன் வந்து மெயிலில் போட போகிறான், மெயிலில் அவன் ஏன் போடுறான்? அப்போ அந்த பீஸாங்கிறது வந்து ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தை, பீஸாங்கிறது குழந்தைய வந்து அவங்க பீஸாங்கிற கோட் வேர்டில் சொல்கிறாங்க. உங்களுக்கான வந்து பீஸா வந்து இந்த டேட்டில் வந்துடும் அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்த்த குழந்தை வந்து இந்த டேட்டில் வந்துடும் அப்படிங்கிற பலி கொடுக்க வேண்டிய குழந்தை. பலி கொடுக்கறதுல அவங்க வந்து செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான இமெயில்ஸ் வந்து அவன் பயன்படுத்தியிருக்கான். இதில் நிறைய சீக்ரெட் கோட்ஸ் பட்டிருக்கான். அதனால தான் சில இமெயில்ஸ் வந்து மீனிங்கே நமக்கு புரிய மாட்டேங்குது. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, அதை லிட்டரலாக படித்தா நமக்கு எளவு புரிய மாட்டேங்குது. அவன் அதில் அந்த சீக்ரெட் கோட்ஸை வந்து அவங்களுக்கான அந்த சங்கீத மொழிகளில் அவன் வந்து நிறைய வார்த்தைகளை வந்து பண்ணியிருக்கான். சிலர் வந்து அதை டீகோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மீனிங்கில் தான் அதை சொல்கிறான், அந்த மீனிங்கில் தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னும் நிறைய பேர் ஆங்கில ஊடகங்களில் அதை எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது பேசிக்காக என்னன்னா, பீஸானா அவனோட மெயிலில் வந்து பீஸா டெலிவர்டு அப்படின்னா பொண்ணோ இல்லை வந்து இந்த பெடோஃபைல்ஸுக்கு அவன் சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்கிறது தான் விஷயம். ஸோ இந்த குழந்தைகள் எங்கேருந்து எடுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைன்லேருந்து, ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு நாடுலேருந்து எடுக்கிறான். இப்போ உக்ரைன் வந்து யாருக்கு எதிராக சண்டை போட்டுட்டு இருக்கு? ரஷ்யா. ஸோ இப்போ உக்ரைனுடைய கவர்மெண்ட்டோடைய இன்வால்மெண்ட் இல்லாமல், இல்லை உக்ரைனுடைய பெரிய பவர் சென்டர்களுடைய இன்வால்மெண்ட் இல்லாமல் இந்த குழந்தைகள் அங்கேருந்து கடத்தப்பட்டிருக்க முடியுமா? மட்டும் இல்லாமல் ரஷ்யன் புத்தின் வந்து ஒரு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, வெஸ்டர்ன் லீடர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நரமாமிசம் சாப்பிட்டுட்டும் பணத்தை வந்து இது பண்ணிட்டும் இருக்காங்க, அந்த வேம்பயர் இது வந்து இதோட முடிவுக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லியிருக்காப்புல. அது ஒரு மாதிரி சொல்லியிருக்காரு.
ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் இந்த சாட்டானிக் ரிச்சுவல்ஸோடைய பிலீஃப் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி. ஸோ அவங்க சொல்கிற அந்த சாத்தானை வழிபடுற அந்த பால்ங்கிற கடவுளை வழிபடுறப்ப இவங்க அடினோக்ரோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து நம்புகிறாங்க. அது எந்த அளவுக்கு நமக்கு உண்மை, எந்த அளவுக்கு அது சயின்டிஃபிக்கலாக வந்து அது ஒர்க்கிங் அப்படிலாம் நமக்கு தெரியாது. அது என்னன்னா, குழந்தைங்க வந்து அதீதமாக பயப்படும் போது அட்ரினல் கிளாண்ட் வந்து அவங்களுக்கு சுரந்து அதுலேருந்து அட்ரினோக்ரோம் வந்து அவங்களுக்கு உடம்புல சுரக்கும். அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்குமே வந்துட்டு பயப்படும் பொழுது நமக்கு வந்து சுரக்கும். ஆனால் உங்களை பயப்படுத்த முடியுமா? உங்களை வந்து யார் தான் மேக்கப் போடாமல் வந்து முகத்தை காட்டினாலும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. நீங்கள் வந்து அப்படி தைரியமாக நிற்பீங்க. ஆனால் குழந்தைகிட்ட கொஞ்சம் மேக்கப் போடாமல் டக்குன்னு பெத்த தாயே பார்த்தா கூட குழந்தை ஐயோ அப்படின்னு பதறிடும். அதிர்ச்சி. அது அப்போ குழந்தைங்களை வந்து ரொம்ப சுலபமாக பயப்படுத்த முடியும். அப்போ குழந்தைங்களை பயப்படுத்தும் பொழுது, அவங்கள டார்ச்சர் பண்ணும் பொழுது அவங்க உடம்புல வந்து அந்த அட்ரினல் இது வந்து அதிகமாக சுரக்கும். இந்த அட்ரினோக்ரோமை ஏதோ சம் ப்ராசஸ் பண்ணுறதன் மூலமாக ஏஜ் வந்து அதிகமாக ஆகாத மாதிரி அவங்களுக்கு ஹெல்த் இதை வந்து இது பண்ணிக்கிற மாதிரி அதை வந்து எடுத்து வச்சுக்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு இது ஒரு இதுக்கு எந்த அளவுக்கு சயின்டிஃபிக்கலாக இது கரெக்டுனே நமக்கு தெரியல. ஆனால் இது ஒரு நம்பிக்கையாக அவனுங்க நம்புறானுங்க. இல்லை, நமக்கு ஏற்கனவே இதை பற்றி பேசும்போது கூட அந்த மான்ஸ்டர் இங்க் படத்தெல்லாம் பற்றி நம்ம பேசணும். மான்ஸ்டர் இங்க்லாம் இதுதான் மறைமுகமாக மான்ஸ்டர் இங்க்ல இந்த கான்செப்ட் தான் மறைமுகமாக காட்டியிருப்பாங்க. அது நீங்கள் அந்த படம் குழந்தைகள் பார்க்கக்கூடிய படம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதோடைய பின்னாடி இருக்க டர்ட்டியஸ்ட் சீக்ரெட் இதுதான். அப்போ இது என்னன்னா, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இந்த குழந்தைங்களை வந்து கிட்னாப் பண்ணி அவங்கள அதீதமாக அவங்கள பயப்படுத்தி அவங்க உடம்புல இருந்து அந்த ஹார்மோன்ஸை வந்து எடுத்து அதை எதாவது ப்ராசஸ் பண்ணுறானுங்களா இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல. அதை வந்து இந்த ஹை கிளாஸ் பியூட்டி ப்ராடக்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி இந்த அவங்க வந்து வயசாகாத தன்மையை ஏற்படுத்துறது, ட்ரீட்மெண்ட்ஸுக்கு பயன்படுத்துறதுங்கிற மாதிரி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஸ்பைரசி வந்து ஒரு பேச்சு பொருளாக இருக்குது. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சில எவிடன்சஸை வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு மாதிரியான சீக்ரெட் கோட்ஸ்லையும் அவன் வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வந்து சில வார்த்தைகளை போட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். அப்போ இது எந்த அளவுக்கு வந்து இது அவங்களோட நம்பிக்கைன்னு எடுத்துக்கிறதா இல்லை இதெல்லாம் உண்மையா என்னன்னு நமக்கு தெரியல. அப்போ இந்த குழந்தைகள் வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைகளை உக்ரைன்லேருந்து சோர்ஸ் பண்ணியிருக்காங்கிறதுக்கெல்லாம் சில எவிடன்சஸ் வந்து இப்போ கிடச்சிருக்கு. அங்கே உக்ரைனில் அங்கே சில இந்த டீல் போட்டு அங்கே குழந்தைகளை இங்கே வர வச்சது போனது இதுக்கெல்லாம் வந்து சில டாக்குமெண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா இது இன்னும் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. இது நம்ம இதெல்லாம் வந்து வெளிநாட்டில் படித்து பார்த்துட்டு நிறைய பேர் சொல்கிறது தான் நம்ம பேசுகிறோம். ஏன்னா நம்ம அது எத்தனையோ மில்லியன் பக்கங்கள் 3.5 மில்லியன் பேஜஸ் 3.5 இல்லை உண்மையெல்லாம் முழுசாக வெளில வரும்னு நினைக்கிறீங்களா? பாரு நீங்கள் கடைசி வரைக்கும் இல்லை இது உண்மையெல்லாம் வரும்னு சொல்ல. பட் ஆனால் அந்த உலகத்தில் எந்த அளவுக்கு அபாயகரமான ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குங்கிற அந்த ஒரு ஹிடன் விஷயத்துக்கான ஒரு கதவாக இதை நீங்கள் பார்க்கலாம். நானே சொல்கிறேங்க, இது இப்போ பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் இதை பேசிகிட்டு இருந்தேன். மீடியா ஃபீல்டுலேருந்து ஏன் இந்தியன் சினி இண்டஸ்ட்ரியிலேயே வந்து முழுக்க வந்து இலுமினாட்டிகள் கண்ட்ரோல் இருக்காங்கன்னு பேசும்பொழுது நம்மளை பார்த்து நகைத்தவர்கள் ஏராளம். நீங்கள் 2018 பேசிட்டு இருக்கீங்கல்ல? 2017-18 அந்த காலகட்டத்தில் தான் நம்ம அதுக்கு முன்னாடி நான் பேசிகிட்டு இருந்தாலும் வலைதளங்களில் அது ஃபேமஸ் ஆகிறது வந்து 2017 அந்த டைமில் தான். ஸோ அந்த 2017 நான் பார்க்காத அபியூஸ் கிடையாது. எல்லாம் வந்து இவனுக்கு என்ன தெரியும், என்ன சொல்கிறது, என்ன பைத்தியக்காரன், அது இதுன்னு ஸ்டீரியோடைப் பண்ணுறது ஓவராக கேவலப்படுத்திக்கிட்டு தான் எழுதிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அது மாதிரி எழுதிட்டு இருந்தவங்க பல பேருமே நம்ம சொல்கிறது ஒன்றா நடக்க நம்ம முன்னாடியே நிறைய சொன்னது. இப்போ டிமானிட்டைசேஷன் வரதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம். இதெல்லாம் சொல்ல நடக்கும்போது அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்கிறாருப்பா, அது நடக்குதுப்பா அப்படிங்கும்போது ஒரு நம்பிக்கை வருது. அப்புறம் தொடர்ச்சியாக நம்மளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இருந்து நம்மளை தொடர்ச்சியாக கேட்குறவங்களுக்கு நம்ம என்ன தாட் ப்ராசஸில் சொல்கிறோங்கிறது அவங்களுக்கு புரியும். ஸோ இடையில வந்து பார்க்குறவங்களுக்கு மேபி கொஞ்சம் சில விஷயங்கள் நம்ம முன்னாடி சொன்னது புரியாமல் இருந்திருக்கலாம். சில விஷயங்கள் நம்மளையுமே இப்போ சொல்கிறதும் இல்லை. நம்ம கொஞ்சம் சில விஷயம்லாம் கொஞ்சம் மறைமுகமாக சரி ஓகே இன்னும் அப்போ வந்து மக்களுக்கு வரல. ஆமாம், லைஃப்ல ஒரு இலுமினாட்டி வந்து போனால் தான் இவங்களுக்கு தெரியுது. ஏதோ ஒரு இந்த லவ் பிரச்சனை இல்லை, வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் ஆஹா இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அதனால சரி மக்களுக்கு அவங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இந்த இடத்துங்களை பார்க்க கொஞ்சமாக அவங்களுக்கு புரியுறாங்க. புரியும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம சொல்லிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கும். இப்போ இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குழந்தைகளை கொண்டு வந்து கடத்திட்டு வந்து அவங்கள பயப்படுத்தி அவங்க கிட்டேருந்து இந்த ஹார்மோன்ஸ் எப்படியோ எடுத்து அதை வந்து ஒரு பயன்பாட்டுக்கு பண்ணுறாங்க. அப்போ அவங்கள பயப்படுத்துறது என்னன்னா, அதில் வந்து ஒரு விதமான அந்த அப்யூசிங்கும் வந்து இவங்க பண்ணியிருக்கானுங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. சில ஃபோட்டோஸும் அதுக்கு தகுந்த மாதிரியே வந்திருக்கு. ஒரு குழந்தைய வந்து ஒரு சின்ன பொண்ணை வந்து இப்போ அதெல்லாம் இருக்கு. அந்த குழந்தைக்கு என்னங்க ஒரு 10 வயசு இருக்குமா? 10 வயசு குழந்தை, சிறுமிதான். 10 வயசு குழந்தைய வந்து படுக்கை அறையில் இது பண்ணிட்டு அதுக்கெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் வந்திருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. நான் இன்னொன்று சேர்த்து சொல்கிறேன்.
இந்த எல்ஜிபிடிக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு சீசன், அந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்டர்களை வச்சு மெடிக்கல் பேஸ்டாக ஒரு சீசன் வரும். அந்த சீசனில் வந்து ஆக்சுவலாக ஒரு பெடோஃபைல் கண்டென்ட் வந்து சரி பேசப்படும். அதில் நாங்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அதெல்லாம் நீங்கள் ஃப்யூச்சரில் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அவங்களா அதை சாய்ஸ் ஆகி அப்படி இல்லை, அவங்களும் இந்த ஜெண்டர் இதில் ஒன்று, LGBTQP அதில் ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்டெக்ட்ல அந்த இதை காண்பான். ஆனால் அந்த நாடகத்தில் அந்த சீசனில் எபிசோடில் வந்துட்டு அது ஒன்றும் இல்லை, அந்த ஒரு ஆர்டிசத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு டாக்டர் மாதிரி இருப்பார். அவர் சீசனை டக்குன்னு வர டாக்டர் ஸ்ட்ரேஞ்சா, சாரி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வேற, ஏதோ ஒரு இது வரும். அதில் வந்து அந்த எபிசோடு வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் நபர் வந்து போயிட்டு தற்கொலை பண்ணிக்குவார். அவராக வாண்டடாக போய் தற்கொலை பண்ணிக்குவார். ஏன்னா வந்து அவருக்கு அந்த அட்ராக்ஷன் இருக்கான், ஆனால் அதை தடுக்க முடியல, அது தப்புன்னு தெரியுதான், ஆனால் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி அவர் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி ஒரு எபிசோட் இருக்கும் அதில். ஸோ இதுலேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுவும் அவங்களோட தப்பு கிடையாதுங்க. தே ஆர் பார்ன் தட் வே. அவங்க வந்து அதில் அவங்களோட முடிவு கிடையாது. இப்போ ஒருத்தவங்களுக்கு பொண்ணை பிடிக்குது, ஒருத்தவங்களுக்கு ஆணை பிடிக்கிறது, ஒருத்தவங்களுக்கு நாயை பிடிக்குது, ஒருத்தவங்களுக்கு செடியை பிடிக்குது, ஒருத்தவங்களுக்கு வந்து கையை பிடிக்குது, இவங்களுக்கு வந்து குழந்தைகளை பிடிக்குது, அவ்வளோதான். அது கையை பிடிக்குதா, சம்மந்தமே இல்லாமல் அதை சொல்கிறேன். அது அவங்கவுங்க கையை பிடிச்சா ஓகே, மற்றவங்க கையெல்லாம் பிடிச்சதுன்னா அவ்வளோதான் சொல்கிறேன். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி வருது. அப்போ இங்கே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இதையும் நாளைக்கு நார்மலைஸ் பண்ண போகிறான், இதையும் இயற்கைங்க அப்படின்னு சொல்ல போகிறான். அதுக்கு இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கான். இதெல்லாம் இவர்கள் இந்த கூட்டம் தான். இந்த கூட்டம் இவங்க கிட்ட இருக்க பணத்தை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நிறையா சீசனில் பெரிய பெரிய நடிகர்கள், பெரிய பெரிய டைரக்டர்ஸ், பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் இவங்க எல்லாம் உள்ளே இருக்காங்க. அப்போ யாரெல்லாம் அங்கே அந்த ஐலாண்டுக்கு வந்துட்டு என்னென்ன அட்டூழியம்லாம் அந்த ஐலாண்டுக்கு எவன் போனாலும் அந்த அட்டூழியத்தை அவன் பண்ணியிருக்காங்கிறது தான் அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ஐலாண்டில் வேறு என்ன இருக்குது? இல்லை, நிக்லோடியன் அந்த குழந்தைங்களோட இது இருக்குல்ல லோகோ, அந்த லோகோ எடுத்து இந்த ஐலாண்டு கூட கம்பேர் பண்ணி என்னென்ன போடுறாங்க, எது உண்மை எது போயின்னா நம்ம இல்லை நிறைய விஷயம் காட்டிகிட்டே இருக்கு. இன்னொருத்தர் அவரோட கம்பெனி பேர் சாஃப்டாக முடியும், ஆனால் இவர் எல்லாம் ஹார்ட் கோர் வேலையாக பண்ணியிருக்காரு, நம்ம மைக்ரோசாஃப்டின் பில் கேட்ஸ். நீங்கள் நிறைய வாட்டி சொல்லிட்டே இருப்பீங்க, பில் கேட்ஸ் வந்து அவனை மாதிரி ஒரு அயோக்கிய பையன் உலகத்தில் இல்லைங்கிறத நம்ம பல வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு பேச ஆரம்பிச்ச காலகட்டத்தில் சொல்லிட்டு இருக்கேன், அவர் போல உத்தமர் உண்டானாங்க, அவன் மேலே தான் இந்த கொரோனா லாக்டவுன்லேருந்து எல்லா அட்டூழியமும் நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம சொன்னோம். அப்பவும் நம்ம மேலே கோவப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவன் முழுக்க எக்ஸ்போஸ் ஆகி கிடக்கிறாப்புல அந்த ஆள். அதில் எந்த அளவுக்கு எக்ஸ்போஸ்னா, எப்ஸ்டீன் ஒரு பக்கம் இந்த ஆள் பண்ண அட்டூழியங்கள் வந்து வெளிவிட்டு இருந்தாருன்னா, தான் சொந்த மனைவியே வந்து இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு முன்னாள் மனைவி மிலண்டா, அதாவது பில் கேட்ஸ் அண்ட் மிலண்டா ஃபவுண்டேஷன், அதாவது இவங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனாங்க இந்த ஒரு மம்மி படத்தில் நீங்கள் படம் பார்த்துருக்கீங்களா, மம்மி ஃபர்ஸ்ட் பார்ட்டில், அதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டா செகண்ட் பார்ட்டா ஃபர்ஸ்ட் பார்ட்டா ராக் வரது செகண்ட் பார்ட், வராது ஃபர்ஸ்ட் பார்ட். ராக் வர பார்ட் தான் நினைக்கிறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து தப்பி வச்சு போயிருவாங்க. இந்த வில்லனும் ஒரு புள்ளைய லவ் பண்ணிட்டு இருப்பான். கடைசி நேரத்துல கழட்டி விட்டு போறோம்னா இவனே வந்து விழுந்து செத்து. ஆமா. சோ இது நீங்க பாத்திருப்பீங்க. அந்த மாதிரி தான் பில் கேட்ஸ் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கான். அடி துரோகி, நான் தொங்கிட்டு இருக்கும்போது நீ என்ன கழட்டி விட்டு போறியா நீ அப்படின்னு சொல்லி பாக்குறான். இதனாலதான் சொல்றான், நல்ல பெண்களை மனைவியாக தேர்ந்தெடுங்கள். நீ கெட்டவனோ நல்லவனோ, ஆனால் உனக்கு உண்மையாக சப்போர்ட் பண்ணுற பொண்ணை நீ தேர்ந்தெடுத்தினா தான் அது உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது துணை நிற்கும். இல்லைன்னா அதுவே பிரச்சனையாக நிற்கும். இதுதான் சான்ஸ், இவனை இப்போ தான் தள்ளி விடணும்னு சொல்லிட்டு அழகாக தட்டி விட்டு தன்னை காப்பாற்றிட்டு போகுது. இந்த மிலண்டாக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. எல்லாம் சேர்ந்து செஞ்ச இதுதான். இப்போ பில் கேட்ஸை காப்பாற்ற முடியாத இடத்துக்கு போயிட்டாப்புல அந்த ஆள். காப்பாற்ற முடியாது இனிமேது. ஒன்றா அந்த ஆள் வந்து செத்துடணும், இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது உடம்பு முடியல அதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி போயிடும். இல்லை பாரு, ட்ரம்ப் வந்து பவர்ல இருக்கனால ஓரளவுக்கு டேமேஜ் கண்ட்ரோல்ல தப்பிச்சுக்கிறாரு. பில் கேட்ஸ் வந்து ஃபுல்லி எக்ஸ்போஸ்டு. அந்த ஆளோட ஃபோட்டோஸ் வந்துருச்சு, மாடல்ஸோட போய் பார்த்துறது வந்துருச்சு. இப்போ இங்கே கேள்வி என்னன்னா, இவன் எப்ஸ்டீன் வந்து பொம்பளை புரோக்கரு, அவன் பொம்பளைகளை சப்ளை பண்ணுறான். அதே எப்ஸ்டீன் வந்து குழந்தை புரோக்கராகவும் இருந்திருக்கிறான், அவன் குழந்தைகளையும் சப்ளை பண்ணியிருக்கான். இப்போ பில் கேட்ஸ் இவங்ககிட்ட பொம்பளைகளை வாங்கிட்டு போயிருக்கான் வந்திருக்காங்கிறது வந்து இப்போ வந்து எவிடன்ஸாக ஃபோட்டோஸ் மூலமா வந்துருச்சு. அது வந்துட்டு போயிருக்காங்கிறத விட ரஷ்யன் மாடல் ஒருத்தங்க பேரோட மென்ஷன் ஆகி வருது. அந்த ரஷ்யன் மாடலோட இவன் வந்து போயிட்டு வந்ததுல இவருக்கு இந்த ஆளுக்கு வந்து நோய் தொற்று ஏற்பட்டிருக்கு. எஸ்டிடி அதாவது பாலியல் தொற்று ஏற்பட்டு அந்த பாலியல் தொற்றுக்கு ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த ஆள் மருத்துவம் பார்த்தாங்கிற இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இவ்வளோ டீட்டெயிலாக அவன் எஸ்டின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான். இப்போ என்ன ஆயிருக்குன்னா, இந்த விஷயம் வந்து வெளியில வந்துருச்சு. இப்போ வெளியில வந்த உடனே இதை வந்து ஆமா அப்படிங்கிற மாதிரி மிலண்டா வந்து ஒரு இன்டர்வியூல இப்போ சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி நடந்த இன்டர்வியூல ரிவீல் பண்ணிட்டாங்க. ஆமா, பில் கேட்ஸ் வந்து ஒரு ரொம்ப மோசமான ஆளு,
அந்த ஆளோட நான் வாழ்ந்த வாழ்க்கை வந்து ரொம்ப நரகமானது அப்படிங்கிற மாதிரி பிட்ட போட்டுட்டு அந்த அம்மா எஸ்கேப் ஆகுது. ஒரு படி மேல போயிட்டு என்ன போட்டுருச்சுன்னா, எனக்கும் அந்த வயசுல குழந்தைகள் இருக்குங்க, அங்க நடக்கிற குழந்தைகளுக்கு நடந்த அவலங்கள்லாம் என்னோட குழந்தைக்கு நடந்திருந்தா தாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதே ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் வெப்பன் ஆஃப் த என்டையர் வேர்ல்டு அதை ஒரு போட்டுட்டு அந்த இதுல எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கை கழுவிட்டு போய்கிட்டே இருக்குது. இவன் திருட்டுத்தனத்துல எல்லா திருட்டுத்தனத்துலையும் அந்த பொம்பளைக்கும் தொடர்பு இருக்கு. அவ வேணா அப்படி பொய் புள்ளிட்டு எஸ்கேப் ஆக பார்க்கலாம். அவ சொல்றத பொய்ங்க கூட உணராம அமெரிக்க மக்களும் கூட ஏமாந்தலாம். எங்களுக்கு தெரியும் நீ யாருன்னு, நாங்க செம்படிக்க மாட்டோம், இவ்வளவுதான் விஷயம். அது வந்து மிலண்டாவுக்கு தெரியாமலாம் எந்த விஷயமும் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை, இதுதான் சான்ஸ், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புருஷனை கழட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆக பாக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஸோ வந்து போட்டு அழுதுருக்கு. இது ஒரு சர்ச்சை ஆயிடுச்சு. எப்படி இருந்தாலும் மாட்டியாச்சு அந்த குடும்பத்தில். இந்த பொம்பளை வந்து கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு பார்க்குது, அவ்வளோதான். இப்போ பில்கேட்ஸ் வந்து ரொம்ப மோசமானவன் அப்படிங்கிறது வந்து உலகத்திற்கு தெரிய வருகிறது. இந்த பில்கேட்ஸ் தான் பல தடுப்பூசிகளுக்கு பின்னாடி காரணமாக இருக்கிறார். இந்த பில்கேட்ஸ் தான் பல சயின்டிபிக்கல் ரிசர்ச், அதுக்கு பின்னாடி விவசாயம் சார்ந்த விஷயங்களுக்கு, அதுல வந்து மரபு மாற்றப்பட்ட பயிர்களுக்கு, மரபு மாற்றப்பட்ட மரபு மாற்றப்பட்ட அரிசி, அந்த செறிவூட்டப்பட்ட அரிசி, இது எல்லாத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாஸ்டர் மைண்ட் யாருன்னா இந்த பில்கேட்ஸ். எந்த பில்கேட்ஸ்? இந்த அளவுக்கு கேடுகட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க இந்த நபர். இவன் எப்படி நல்லவனா இருப்பான்? ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல இந்தியா வந்து ஒரு லெபார்டரின்னு பேசியிருக்கான் இன்டர்வியூல. இந்தியா வந்து நியூ திங்ஸ் வந்து நம்ம ஒரு லெபார்டரி மாதிரி நம்ம வந்து சோதனை செய்யக்கூடிய இடம்னு அவன் பேசியிருக்கான். இதுக்கெல்லாம் எதிர்ப்பு வந்திருக்கணும் இந்திய தரப்புல இருந்து. பெருசா வந்து மாதிரி தெரியல. நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன், யாரும் அது பேசுற மாதிரியும் தெரியல, இப்போ கவனிச்சாங்க நான் கூட தெரியல. நம்ம அந்த தடுப்பூசி கருப்பை வாய் தடுப்பூசி வீடியோல நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ நம்ம பேசுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பில்கேட்ஸ் வந்து விட்டது. ஸோ எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. ரொம்ப வெளிப்படையாக நம்ம சொன்னதெல்லாம் இப்போ கண்ணு முன்னாடி நடக்க தொடங்குது. அப்படின்னா அதுக்கான பொருள் நம்ம இன்னொன்று சொல்லிக்கிட்டே இருக்கோம், அதை நோக்கி பக்கத்தில் வந்துட்டோன்னு அர்த்தம். அதாவது அந்த நேரம் த வேர்ல்டு வார், நீங்கள் அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் டேன்னு சொல்லுங்கள், என்ன எவ்வளோன்னு பேர் வச்சுக்கோங்க. த வேர்ல்டு வார் 3 அது வரும். இன்னும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் திரும்ப டோட்டல் டேட்டா வைப். அதாவது லைக் இன்டர்நெட்டில் நம்ம இன்டர்நெட்டு, பணம், டிஜிட்டலாக நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அத்தனையும் பிளாக் அவுட், டிஜிட்டல் பிளாக் அவுட். இது நடக்கும். இது நடந்ததுக்கப்புறம் உலக பொருளாதாரம் உடஞ்சிரும். இதை சீர் செய்கிறதுக்கு வேறு வழி இல்லாமல் உலக நாடுகள் ஒன்றா உட்காந்து ஒரு முடிவு எடுப்பானுங்க, நியூ வேர்ல்டு ஆர்டர். இதுதான் அவங்களோட பிளானுங்க. இந்த பிளானை அவங்க எவ்வளோ நாளில் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதை நோக்கி தான் அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. இல்லை, அடிக்கடி தங்கத்தை வச்சு ஒரு கேம் அது நம்ம தனியாக பேசுவோம், அது நம்ம ஒரு தனி டாபிக். நீங்கள் அந்த டாபிக் இதில் கொண்டு வர இல்லை, பட் அதோட ஒரு எஃபெக்ட் தானே இதுவும். ஆமாம், தங்கம். நான் இன்னொன்று சொல்கிறேன், எப்பவுமே நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, தங்கம் தான் உண்மையான பொருள், தங்கம் உண்மையான பொருளாதாரம். தங்கத்தை முடிந்த வரைக்கும் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொன்று நான் சொல்கிறேன், நம்மகிட்ட இருந்து தங்கத்தை பிடுங்க போகிறாங்க. ஒவ்வொரு அரசும் பிடுங்க போகுது. நம்ம நாடும் விதி வழக்கெல்லாம் இல்லை, ஒரு ரூல் வரும், இவ்வளோ நகைக்கு மேலே, இவ்வளோ பவுனுக்கு மேலே நீங்கள் வச்சிருக்க தங்கம் செல்லாதுன்னு சொல்ல போகிறாங்க கொஞ்ச நாளில். பெண்கள்லாம் இப்போவே பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நகையெல்லாம் எப்போ போயோ எல்லாரும் வாங்கியிருப்பாங்க, எல்லாரும் பில் வச்சுருப்பாங்க, எல்லாரும் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க அம்மா காலத்து நகையை போட்டுட்டு கூட புது நகை வாங்கியிருப்பாங்க. எல்லாருக்கும் பில்லெல்லாம் என்னங்க மிஞ்சி போனால் ஒரு 5 வருஷம் 6 வருஷமா எல்லாரும் வாங்கிட்டு இருக்கலாம். அதுக்கு முன்னாடிலாம் பெருசாக அதெல்லாம் வாங்கிக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நகை அதுக்கான பில் இருக்கணும், அது இத்தனை பவுனுக்கு மேலே வச்சிருக்க கூடாதுங்கிற மாதிரி சில வரையறைகள் வரப்போகிறது. தண்ணியே உண்டுலன்னு சொல்கிறான், தங்கத்தை நம்ம சொல்ல மாட்டோம்னா. ஸோ தங்கத்தை பிடுங்க போகிறாங்க மக்கள்கிட்ட இருந்து. ஆனால் வேற வழி இல்லை. தங்கம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், நிலம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இது 2 இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பாருங்க, வேற எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் போயிட்டு ஏமாறாதீங்க. இன்னும் நான் சொல்கிறேன், இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு, அந்த ஸ்டாக் மார்க்கெட்டு, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற பேரில் உங்களை வச்சுக்கிட்டு சில புரோக்கர்ஸ் வந்து தொடர்ச்சியாக உங்களை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருப்பானுங்க. பொருளாதாரத்தில் மேலே வரணும்னா டிஜிட்டல் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அதுதான் சொல்லுவான். எதையுமே நம்பாதீங்க. இது எதுவுமே இப்போ இந்த இருக்க உலகத்தில் நிலையாக இருக்க போகிறது கிடையாது. இதை நான் திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த பிட்காயினில் போடுறது, அந்த காயினில் போடுறது, இந்த காயினில் போடுறது, எதையும் பண்ணாதீங்க. ஃபிசிக்கலாக உங்களுக்கு கையில் காசு இருக்கா, கொஞ்சம் நகையை வேணால் வாங்கி வைங்க. அதையும் அரசாங்கம் பிடுங்கிறதுக்கு வழிவகை செய்யும், அது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். நிலம், இந்த 2ல் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன். சரி, நீங்கள் சொன்ன மாதிரி தனி டாப்பிக்காகவே பேசுகிற அளவுக்கு நிறைய சாரம் இருக்குது. இதில் இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்களுக்குலாம் கெட்ட பேர் இருந்தால் ஈஸ்டர்ன் சைடில் இருக்க நிறைய லீடர்ஸ்க்கு வந்து நல்ல பேர் வர மாதிரி புத்தின், அப்புறம் ஜி, அப்புறம் நம்ம நார்த் கொரியாவோட கிம்,
அண்ட் காம்னேனி இவங்க பேர்லாம் வரல பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ இந்த நேரத்துல எப்படி இவங்கெல்லாம் வந்து சிக்காம இருக்கான்ற ஒரு கேள்வி கண்டிப்பா வருது. பேசிக்கா இவங்க அந்த லாபில இல்லைங்கிறது இதுல நமக்கு தெரியுது. இப்ப அவங்க இந்த லாபில இருக்கிறாங்க, இவங்களோட வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க, இவங்களோட ஒட்டும் உரமா இருக்காங்க அப்படின்னா அவங்கள பத்தியான பேச்சுக்கள் இங்க வந்திருக்கும். பட் இவங்கெல்லாம் இந்த அமெரிக்காவுடைய அந்த ஏகாதிபத்திய அந்த நம்ம தொடர்ச்சியா ஒரு குரூப்பை சொல்லுவோம், அந்த குரூப்பை சொன்னா சில பேர் கோச்சுக்குவாங்க. இப்ப இவங்க என்ன சொல்ல போறாங்க, இந்த வீடியோ கோடிட்ட இடத்தை நிரப்பவும் நம்ம எந்த குரூப்னு சொல்லி அவர் வந்து குளிர்நீர் பானம் குளிர்பான கூட்டம், அந்த குளிர்பான கூட்ட கும்பல் வந்து இந்த இதுக்கு பின்னாடி இருக்கு. இந்த லாபியில மாட்டினவங்க தான் இதுல இருக்காங்க. இந்த லாபிக்கு எதிராக இருக்கிறவங்க, இந்த லாபியை விட்டு வெளியில இருக்கிறவங்களோட பேர்லாம் இதுக்குள்ள வரதில்லை. இந்த லாபியில மாட்டினவங்கள்ல ஈஸ்டர்ன் பகுதியை சார்ந்த மற்ற தலைவர்கள்லாம் கொஞ்சம் பேர் உள்ள இருக்காங்க. ஆனால் இவங்களோட பேர்லாம் வந்து இப்போ காமினி பேரு, வந்து ரஷ்ய புட்டின் அவரோட பேரு, இவர் நார்த் கொரியா அதிபருடைய பேரு, சீன அதிபருடைய பேர்லாம் வந்துட்டு இந்த டிஸ்கஷனுக்குள்ளே வரல. ஸோ அவங்க வந்து இது அவுட் ஆஃப் த நெட்வொர்க். ஸோ பேசிக்கலி அந்த டிஸ்கஷன் மெயிலாம் கூட பண்றதுக்கான வாய்ப்பே இல்லாத மாதிரி இருந்திருக்காங்க. இந்த டிஸ்கஷனுக்குள்ளே வராத இடத்துல தான் அவங்க வந்து தனியாக இருந்திருக்கிறாங்கிறது இதை வச்சு நம்ம ஒரு யூகிச்சுக்க முடியும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிற மாதிரி யாரை நம்புறதுன்னே இப்போ தெரியல. எலான் மஸ்கெல்லாம் விடுதி விலக்கே கிடையாது. எலான் மஸ்கோட பேர் பல இடங்களில் மென்ஷன் ஆயிருக்கு. ஆனால் எலான் மஸ்க் என்ன சொல்றா அப்படின்னா, என்னை கூப்பிட்டது உண்மை, நான் போகல, என்னை கூப்பிட்டாங்க, இன்வைட்லாம் பண்ணாங்க, நான் போகல அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காப்புல. ஸோ அது பேசிக்காக வந்து எலான் மஸ்கை பற்றி அவங்க பேசிக்கிறது தான் சில இது வந்திருக்கு. அப்புறம் அவரோட ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றிலாம் அங்கே டிஸ்கஷன் போயிருக்கிறது வந்திருக்கு. ஸோ அது ஒன்று இருக்குது. இது பேசிக்காக என்னென்னா, மெயினாக இப்போ நம்ம இதில் பாதிப்புக்கு உள்ளாகிற விஷயங்கள் என்னென்னா, இங்கே நம்ம இந்தியாவிலையும் ஒரு சில பிரபலமான பணக்காரர்களை பற்றி பேச்சு என்பது உள்ள இருக்கிறது. பட் அதுல ஒரு சிலர் வந்து வெளிநாட்டுல செட்டில் ஆன பணக்காரர்கள், ஒரு சிலர் இன்னும் நம்ம ஊர்ல அதிபதிகளாக இருக்கக்கூடிய பணக்காரர்கள் இருக்கிறாங்க. அவங்களோட பேரும் அங்கங்க மென்ஷன் ஆயிருக்கு. பட் அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் மாதிரி தான் மென்ஷன் ஆயிருக்கு. இவர் அப்படி சொன்னாரு, இவர் அப்படி சொன்னாரு. அந்த மாதிரி ஐலாண்டுக்கு விசிட் ஆயிட்டு நான் பர்சனல் அப்படிங்கிற அந்த மாதிரியான மோட்டிவ்ல இந்தியாவில இருந்து யார் பேரும் இப்ப வரைக்கும் வரல. நான் சொன்னது போல ஒரே ஒரு அந்த நாயர்னு அந்த ஒரு லேடி, அவங்க மட்டும்தான் அதுல ரெட் ஹேண்டடா சிக்கியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நமக்கு வந்த ஃபைல்ஸ்ல இது தெரியுது. பட் இன்னும் செட்டைன் போட்டோஸ் வந்து குழந்தைகளை தப்பா பயன்படுத்தினாங்கிறதுக்கு இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டோஸ் மூலியமாவே எவிடன்ஸா வந்திருக்கு. ஓகே ஃபைன். ஸோ இவ்வளோ விஷயம் சொல்லிட்டீங்க. கடைசியில் ஒன்று ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே நிறைய இடத்துல கமெண்ட் போடுறத பற்றி நீங்கள் ஒரு அட்வைஸ் பண்ணியே ஆகணும். கொஞ்சம் கூட வந்து ஒரு மனசாட்சியே இல்லாமல் ஒரு தாத்தாவோட பேர் சொல்லி அந்த தாத்தாவோட பேர் இருக்கா பாரு, அந்த தாத்தாவோட பேர் இருக்கா பாரு அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய தலைவரை வந்து கலங்கப்படுத்துகிற மாதிரி வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் ஒரு பேர் வரும்னு நினைக்கிறதே எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கு பாரு. அதனால் அது மாதிரிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்க. நமக்கு அதெல்லாம் தெரியாது, சொல்ல முடியாது. அதனால அந்த மாதிரி பேர் வந்துச்சுன்னா வியப்பா இருக்கிற அளவுக்கு தான் இருக்கும். பார்ப்போம், ஃபியூச்சர்ல பார்ப்போம் அது என்னன்னு தெரியல. அப்போ நெக்ஸ்ட் எபிசோட் போடுவோம். அப்போ கண்டிப்பா ஒரு ஏதாவது பேர் வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா ஒரு எபிசோட் போடுவோம். இங்க என்னன்னா, எப்ஸ்டீன் இது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உலகம் ஒரு குறிப்பிட்ட வல்லாதிக்க கூட்டத்தால் தான் ஆட்சி செய்யப்படுகிறதுங்கிறத நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது இயல்பாக கிடையாது. இதுக்கு பின்னாடி சாட்டானிக் கல்ட் இருக்குது. அவங்களோட பிலீஃப் வந்து சாட்டானிக் வர்ஷிப்பாக இருக்குது. இதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்கோங்க. இந்த கூட்டம் இந்த உலகத்தை கண்ட்ரோல் செய்யும் பொழுது அவனுடைய மருத்துவத்திலேருந்து, நான் தான் சொன்னேன், இப்போ பில்கேட்ஸ் மூலமா நம்ம மருத்துவம் எவ்வளோ மாறி இருக்கு. மருத்துவத்திலேருந்து வேக்சினேஷன்லேருந்து எல்லாத்தையுமே மேண்டேட்ரி பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையுமே அவன் வந்து பண்ணிக்கிட்டே அடுத்த உணவுக்கு வரான். இப்போ இந்த இதுலேயே இந்த எப்ஸ்டீன்ல ஃபைல்ஸ்லையுமே இந்த பேண்டமிக்கை பற்றிலாம் பேண்டமிக்கை வந்து பரப்பி விட்டு அதன் மூலியமா எப்படி லாபம் அடைகிறதுன்னு பேசியிருக்காங்க எச்சப்பயிலுக. ஸோ இது எல்லாமே அவங்க பிளான் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம்தான். ஐயோ அந்த இவனை மறந்துட்டேமே, சக்கர நாற்காலி சதிகாரன், அட ஸ்டீவன் ஹாக்கின்ஸ். பார்த்தேன். நீங்க யாரங்க நினைச்சீங்க சக்கர நாற்காலி சதிகாரன்? ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் மறந்துடுவோம்னு நினைச்சேன். நீங்க கரெக்டா எடுத்து கொடுத்துட்டீங்க பாரு. ஒரு ஹோஸ்டா என்னோட கடமையை நான் செய்யாம போயிட்டேன்னு ஒரு செகண்ட் கஷ்டம். அதான் சக்கர நாற்காலி சதிகாரன் அந்த ஸ்டீவன் ஹாக்கின் இருக்கான்ல, அவனை பத்தியும் நிறைய இது ப்ரூஃப்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. அவன் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு உடல் ரீதியா பிசிக்கலாவே இது இருந்தாலும் அவன் வந்து யாருக்கும் சலைச்சவன் அல்ல. எல்லா தப்பையும் அந்த ஆளு பண்ணிட்டு இருந்திருக்காப்புலங்கிறது இதுல நிறைய எவிடன்ஸோட வந்திருக்கு. ஓகே, ஒரு தனி கட்டுமரத்தை வச்சுட்டு அந்த ஐலாண்டுக்கு போயிட்டு வந்திருக்கான் அந்த ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ். ஸோ இது மாதிரி பல உண்மைகள் வந்துட்டே இருக்கு. சரி, திருப்பியும் வேற ஏதாவது வருங்க அடுத்த வாரம். அப்பயும் வந்து பாரி பேசுங்க. பேசிக்கா என்னன்னா, நாங்க இந்த லேட்டா பேசுற காரணம் என்னன்னா, நம்ம இதெல்லாம் முன்னாடியே பேசிட்டோம். போன வீடியோல பாருங்க, நாங்க எல்லாத்தையுமே பேசிட்டோம், கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே கவர் பண்ணி பேசியிருப்போம். வரப்போகுதுங்கிறதையும் நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம கணிச்சு சொல்லியிருந்தோம். அதே போல இப்போ எல்லாமே வந்திருக்கு. இந்த பேசிக்கா நம்ம நான் சொல்றது என்ன அப்படின்னா, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான்யா, கொஞ்சம் தேடி பாருங்கய்யா. நான் அதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்றேன். நானே எல்லாத்தையும் இங்கே காட்ட முடியாது, மித்த சேனல் மாதிரி இல்லை நம்ம சேனலு.
அடிக்கிறதுக்கு வெயிட் பண்றேன். நான் வந்து ப்ரூஃப்ஸை வந்து நான் இப்போ காட்டுறேன் அப்படின்னா என்கிட்ட இல்லாமல் கிடையாது. அந்த கன்வின்சிங்கான ப்ரூஃப் நான் பார்த்துட்டு தான் நான் நம்புறேன். இல்லைன்னா இவனுங்க மேலே பழிய போடுறதுக்கு நமக்கு எனக்கு ஏதாவது இது இருக்கா? ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த ப்ரூஃப்லாம் நம்ம எடுத்து நம்ம போடும்போது ரிப்போர்ட் அடிக்கிறதுக்கும் சேனலை டவுன் பண்ணுறதுக்கும் ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சூழல்னால தான் நம்மளால எல்லாத்தையுமே அந்த ஸ்க்ரீன் பை ஸ்க்ரீன் காமிச்சிக்கிட்டு நம்மளால பேச முடியல. ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. நம்ம சொல்கிறத தயவு செஞ்சு நான் சொல்கிற அந்த கான்டெக்ஸ்ட்டில் தேடி பாருங்கள். இன்றைக்கி வந்து உங்களுக்கு இன்னொரு வழியை சொல்கிறேன். ChatGPT இந்த ஏஐலாம் வந்துட்டு இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குல்ல தேடுறதுக்கு. இப்போ நம்ம தேடுற சென்டென்ஸுகளை போட்டு நம்ம சொல்கிற வார்த்தைகளை போட்டு அதுக்கிட்ட ஒரு கான்வர்சேஷனை போட்டு பாருங்கள். நம்ம தமிழ்லேயே போட்டால் கூட அது எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து காட்டுது இல்லை. அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் வரும். என்னென்ன நடக்குது, என்னென்ன தகவல்கள் கிடைச்சிருக்குங்கிறதெல்லாம் வரும். இவங்க அந்த ரிச்சுவல் பண்ணுறது உண்மை. அதை வந்து சிம்பாலிக்காக மட்டும் இங்கே பண்ணுறது இல்லை, உண்மையாகவே இங்கே பண்ணுறானுங்கிறது இதில் நமக்கு தெரிய வந்திருக்குது. அப்புறம் இன்னும் சில ஃபேக்கான சில ஃபோட்டோஸும் இந்த டைமில் ஸ்ப்ரெட் ஆகுது. அது வந்து சிக்கன் கூட ஒரு குழந்தை கால் இருக்க மாதிரிலாம் போட்டு வந்துச்சு. அதெல்லாம் ஃபேக். அது அந்த இதில் அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எதுவும் கிடைக்கல. அந்த மாதிரி ஃபோட்டோஸ் உண்மையாக இருந்தால் கூட இவங்க வெளியிடுவாங்களா? அதை கொஞ்சம் யோசிங்க. ஸோ அது ஒன்று. பட் ஆனால் அந்த ரிச்சுவலில் வந்துட்டு அந்த ஒரு டெசர்ட் மாதிரி ஒரு இதில் வந்துட்டு ஆளுகளை முக்கி அவங்களோட அந்த உடம்புல இருந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி, இல்லை மனித உடம்பு உருவத்திலேயே ஃபுட் ஐட்டம்ஸ் தயாரிக்கிறது மாதிரி ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் வந்திருக்கு. அதெல்லாம் வந்து முன்னாடி வேற ஒரு பார்ட்டியில் நடந்த விஷயம்தான். ஸோ அவங்க வந்து இந்த கேனிபலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனித மாமிசத்தை உண்ணக்கூடிய பழக்கம் கொண்டவர்களாக இருக்கலாம்ங்கிறது வந்து இன்னும் ஒரு அந்த சந்தேகத்துக்கு பக்கத்தில் நம்மள கொண்டு போய்கிட்டே இருக்கு. அதை என்கரேஜ் பண்றாங்க அந்த மாதிரி விஷயம். அது ஏன் அப்படின்னா பைபிள் அண்ட் குரான்ல இதுதான் உச்சகட்ட பாவம்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த உச்சகட்ட பாவத்தை செஞ்சு சாத்தானுக்கு நீங்க விசுவாசமா இருக்கானுங்க, கடவுளுக்கு எதிராக மாறுறாங்கிற கான்செப்ட்ல தான் அது வந்து பண்ணிட்டு இருக்கானுங்க. இது பண்றானுங்களா பண்ணலையாங்கிறத நம்ம உறுதியா சொல்ற அளவுக்கு இன்னும் போதுமான எவிடன்ஸ் வரல. ஆனா வந்த எவிடன்ஸ் வச்சு இவங்க அதுக்கு தகுதியான ஆட்கள் தான், இவங்க இந்த அளவுக்கு மோசமா போவானுங்கிறத நம்மளால உறுதியா புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் இந்த விஷயம். ஓகே, தினம் அரசியல் பேசிட்டு இருக்கோம். தினம் நம்ம பக்கத்தில் நடக்கிற உண்மையை பேசிட்டே இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நம்ம ஒரு மாதிரி அதிர்ச்சி அளிக்கிற மாதிரி விஷயத்த கூட்டு போயிட்டு வருது. இதெல்லாம் வெளில வரதுனால, அதனால மக்கள் கேட்டுக்கிட்டதுனால இன்னொரு வாட்டி நம்ம குழந்தைகளை எல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க. உங்க குழந்தைகளை நீங்க தான் வளர்க்கணும். எவனையும் நம்பாதீங்க. நம்ம ஊர்லயே நிறைய எப்ஸ்டீன் இருக்காங்க சொல்லுவீங்க. கரெக்டா? எவனையும் நம்பாதீங்க. ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க பண்றீங்க அப்படின்னா எப்பவுமே ஒரு கண்ணு வைங்க குழந்தைங்க மேல. குழந்தைங்க சோர்வா இருக்காங்க பண்றாங்கன்னா என்ன ஏதுன்னு கேளுங்க. குழந்தைங்க என்ன ஒரு பிரச்சனை நடந்தாலும் உங்ககிட்ட முதல்ல வர மாதிரி குழந்தைகளை உளவியலா வச்சுக்கோங்க. உங்ககிட்ட வந்து சொன்னா பயப்படாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சில் நம்ம அப்பா அம்மா தான் நமக்கு எல்லாமேங்கிற அந்த உளவியலை குழந்தைகளுக்கு கொடுத்து வளங்க. அதுதான் வந்து இன்றைய காலகட்டத்தில் நம்ம குழந்தைகளை நம்ம பாதுகாக்கிறது. ஏன்னா உலகத்தில் அயோக்கியனுங்க அதிகாரத்தோடு இருக்கானுங்க. ஸோ அதுதான் நமக்கு பதிவு. அதிகமாக இருக்காங்க, அதிகாரத்தோடு இருக்காங்க சொல்லி நம்ம முடிச்சுக்கலாம். மிக்க நன்றி பாரி. நன்றி.